பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்துக்கு தேவனுக்கு பிரியமானது எது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நாம் மனுஷர்களுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களை, நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிவிடைக்காரராக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக ஊழியம் செய்கிறார்கள். மட்டுமல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:2 கூறப்பட்டுள்ளது. நாம் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தாரோடு நாம் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு கூறுகிறது. மட்டுமல்ல, அவனவன் விசனமாயமல்ல கட்டாயமாயமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 9:7 கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் உற்சாகமாய் கொடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். நமக்கு இருப்பதிலே உற்சாகமாய் கொடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று எபேசியர் 5:10 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாம் சோதித்து பார்த்து நாம் அதை உறுதியாக பிடித்து கொள்ளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று கொலோசையர் 3:20 கூறப்பட்டுள்ளது. உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படுதலுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷருக்கு முன்பதாக வேஷம் தெரியாமல் தேவனுக்கு முன்பாக பிரியமானதை செய்ய நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையை காண செய்த தயவுக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கூட சுவாமி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஐயா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் நீர் பிரியமாக இருக்கிறீர் என்று வேதவசனமும் கூறுகிறது. ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க. மட்டுமல்ல தகப்பனே, மனுஷருக்கு விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக்குறதுனால மறுபமடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.